වනක්කම් අයිබෝවන් මෙම අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්න අපේ හාමුදුරන් වහන්සේලා පියතුමන්ලා කුරුක්කල්තුමන්ලා මවිලව්තුමන්ලා ඔබ සියලු දෙනාගෙන් අවසරයි. இந்த நேரத்திலே இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மத தலைவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். අමාත්‍යවරුනි පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුනි අපේ අමාත්‍යංශවල ලේකම්තුමාලා පොලිස්පතිතුමා අපේ පොලිසිය නියෝජනය කරන මහත්වරුන් ත්‍රිවිධ හමුදාවේ නිලධාරි මහත්වරුන් ඒ වගේම අපේ දිසාපතිතුමා ඇතුළු ප්‍රාදේශීය ලේකම්තුමාලා ග්‍රාමසේවක නිලධාරි මහත්වරු සංවර්ධන නිලධාරි මහත්වරු ආදී බොහෝ දෙනෙක් මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්නවා. அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சின் செயலாளர்கள் போலீஸ் மா அதிபர் இராணுவ தளபதி அதே போன்று இங்கு வந்திருக்கும் இராணுவ வீரர்கள் அதே போன்று அரசு அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் அதே போன்று மாவட்ட அதிபர் உள்ளிட்ட அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். මාමේ යාපනයේ දිස්ත්‍රික්කයට ඇවිල්ලා විවිධ අවස්ථාවල මෙහි වෙසෙන ජනතාව මුණ ගැහිලා තිබෙනවා. நான் பல தடவைகளில் யாழ்ப்பாணத்திற்கு வந்து வருகை தந்து இங்கிருக்கும் மக்களை சந்தித்திருக்கின்றேன். ඒ සෑම අවස්ථාවකටම වඩා සුවිශේෂී අවස්ථාවකට තමයි අද මා සම්බන්ධ වන්නේ. அந்த அனைத்து சந்தர்ப்பங்களையும் விட மிகவும் விசேடமான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்தை கருதுகின்றேன். යන් කවරක්වත් නෙවෙයි. அது வேறு ஒன்றுமல்ல, අපේ රට, எமது நாடு, අපේ තරුණ පරම්පරාව, எமது இளம் பரம்பரை, අපේ රාජ්‍ය යාන්ත්‍රණය எமது அரசத்துறை මුළුමනින්ම ගිලගනිමින් මේ முற்றுமுழுதாக දියත්වමින් තිබෙන මද්ද්‍රව්‍ය උවදුර පරාජයට පත් කිරීමේ අරමුණින් තමයි අද අපි තමුන්නාන්සලා මුණ ගැහෙන්නේ. முற்றுமுழுதாக விளங்கிக் கொண்டிருக்கும் இந்த போதை வஸ்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நாங்கள் இன்று அனைவருமே சந்தித்திருக்கின்றோம். අපිට රටක් හැටියට විශාල බලාපොරොත්තු සහ අපේක්ෂාවන් තිබෙනවා. நமக்கு ஒரு நாடு என்ற அடிப்படையிலே விசேடமாக பல்வேறு எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் இருக்கின்றன. අපේ රට ලෝකේ දියුණු රටක් බවට පරිවර්තනය කළ යුතුයි. எமது நாட்டை உலகிலேயே மிக சிறப்பான ஒரு நாடாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. අපේ රට තුල නීතිය විධානය ආධිපත්‍ය තහවුරු කළ යුතුයි. எமது நாட்டின் இந்த சட்டத்துறை எல்லாத்துக்கும் சமனாக நடைமுறைப்படுத்த வேண்டும். අපේ රට තුල ශක්තිමත් ආර්ථිකයක් ගොඩනගිය යුතුයි. எமது நாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருளாதாரத்தை அமைக்க வேண்டும். අපේ රට තුල සාමකාමීත්ව සහෝදරත්ව විශ්වාසය ගොඩනගිය යුතුයි. எமது நாட்டிலே அமைதியான நிலவும் சகோதரத்துவன் வாழும் மக்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். ඒවා හොඳ රටක් අපේ දරුවන්ට හොඳ අනාගතයක් වෙනුවෙන් අවශ්‍ය වෙනම කරුණු. எமது நாட்டிலே இந்த நாட்டை சிறப்பான ஒரு நாடாக அமைக்கும் அந்த தேவை எமக்கு இருக்கின்றது. එහෙත් අද මේ සියලු අපේක්ෂාවන් සහ බලාපොරොත්තු එක් අභියෝගයක් හමුවේ යථාර්ථයක් බවට පත්වීමේ අනතුරකට අපි මුහුණ දී තිබෙනවා. என்றாலும் ஒரு விடயம் தொடர்பிலே நாம் அனைவருமே இந்த விடயம் சிறப்பான நாட்டை அமைக்கும் விடயம் ஒரு சவாலாக இன்று காணப்படுகின்றது. ඒ අනතුර තමයි මේ විස මද්ද්‍රව්‍ය අනතුර. அந்த அச்சுறுத்தல் தான் இந்த விசைப்போதை அச்சுறுத்தல். කිසිදු තැනක්, எந்த ஒரு இடத்தையும், කිසිදු පුරවැසියෙක්, எந்த ஒரு பிரஜையையும், කිසිදු නගරයක්, எந்த ஒரு நகரத்தையும் ගමක් ભેදකින් තොරව මේ ව්‍යසනය පැතිරෙමින් තිබෙනවා. கிராமம் என்ற அடிப்படையில் இல்லாமல் இந்த அச்சுறுத்தல் எல்லா இடங்களிலுமே பரவி இருக்கின்றது. මේ ව්‍යසනය පරාජයට පත් කළ යුතුයි. இந்த அச்சுறுத்தலை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். ඇයි? ஏன்? ඔබ දන්නවා உங்களுக்கு தெரியும், අපේ රටේ අම්මලා තාත්තලා තමන්ගේ දරුවා පිළිබඳ විශාල අපේක්ෂාවකින් යුතුව எமது நாட்டிலே அனைத்து பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் தொடர்பாக பெரியதொரு எதிர்பார்ப்புடன் இருக்கின்றார்கள். හදනවා වඩනවා. විශාල බලාපොරොත්තු යුතුව තමන්ගේ දරුවන් விசேடமான උගන්වනවා, ஒரு අපේක්ෂාවන් සහිත ඉදිරියට ගේනවා. எதிர்பார்ப்புடன் நாம் அனைவரும் இருக்கின்றோம். ඒත් දෙමව්පියන්ගේ සියලු බලාපොරොත්තු මේ විස මද්ද්‍රව්‍යයට ගොදුරු වුණු දරුවාගේ ව්‍යසනය විසින් අඩපණ කර තිබෙනවා. அந்த எதிர்பார்ப்புள்ள பெற்றோர்களின் அந்த எதிர்பார்ப்புகள் இந்த விசைப்போதுக்கு அடிமையான பிள்ளைகள் காரணமாக அதை மங்கி போயிருக்கின்றது. ඒකට දුප්පත් පවුලක්ද පොහොසත් පවුලක්ද දෙමළ සිංහල මුස්ලිම් ભેදකින් තොරව මේ ව්‍යසනය පැතිරෙමින් තිබෙනවා. இந்த அச்சுறுத்தல் பணக்கார குடும்பங்கள், ஏழை குடும்பங்கள், சிங்கள குடும்பங்கள், தமிழ் குடும்பங்கள், முஸ்லிம் குடும்பங்கள் என்று எந்த ஒரு வேறுபாடுமின்றி இந்த அச்சுறுத்தலுக்கு அனைவருமே இரையாக இருக்கின்றார்கள். මේ මද්ද්‍රව්‍ය විසින් උපයා ගන්නා මහා අධික ධනය
இந்த போதை வஸ்து வியாபாரத்தினூடாக சம்பாதித்துக் கொள்ளும் பெரியதொரு பணம் ඒ ධනේ බලය විසින් අපේ රාජ්‍ය යන්ත්‍රණයට අතපොවලා තිබෙනවා. அந்த பணத்தின் பலமாக இந்த அரச இயந்திரத்தை ஆட்டி படைக்கின்றார்கள். අපි ඒක දන්නවා. எங்களுக்கு அது தெரியும். බන්ධනාගාර ඇතුලේ சிறைச்சாலைகளுக்குள் අත්අඩංගුවට පත්වන අය මේ ව්‍යාපාර කරමින් ඉන්නවා. கைதானவர்களும் இந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ඉතාමත් කාර්යක්ෂම සේවයක් අපේ පොලිසිය කරන ගමන් කීප දෙනෙක් මේ ව්‍යාපාරයේ ගොදුරු බවට පත් වී තිබෙනවා. மிகவும் ஒரு சிறப்பான சேவை போலீஸ் துறை நடாத்தும் அதே நேரத்திலே ஒரு சில போலீசார் இதற்கு இரையாகி இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். රේගු දෙපාර්තමේන්තුව அதே போன்று சுங்கவரி திணைக்களம், RMU එක මෝටර රථ ප්‍රවාහන දෙපාර්තමේන්තුව, எமது வாகன பதிவு செய்யும் திணைக்களம், ඉමිග්‍රේෂන් එක, உள்வரவு வெளியுறவு அமைச்சு, ඒ ඇතුලේ ජීවත් වෙන ඒ ඇතුලේ වැඩ කරන දුර්වල නිලධාරීන් මෙහි ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා. இந்த திணைக்களங்களுள் பணிபுரியும் மிகவும் எளிமையான மிகவும் சக்தி இல்லாத நபர்களும் இதற்கு இரையாக இருக்கின்றார். ඒ විතරක් නෙවෙයි රාජ්‍ය සේවයේ වැදගත් තැන්වල මේ උවදුරට ගොදුරු වෙච්ච නිලධාරීන් අපි හඳුනාගෙන තිබෙනවා. அது மட்டுமல்ல, இந்த அரச துறையிலேயே சில இடங்களிலும் அரசு அதிகாரிகள் இதற்கு இரையாக இருக்கின்றார்கள். අත්අඩංගුවට අරගෙන තිබෙනවා. கைது செய்திருக்கின்றார்கள். කොහොමද මේ යමින් තිබෙන්නේ? දරුවන් මේ රටේ මෙහි ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා නම් රාජ්‍ය සේවය මේ මද්ද්‍රව්‍ය ව්‍යාපාරිකයන්ගේ ගොදුරු බවට පත් වෙමින් තිබෙනවා නම් අපි රටක් හැටියට ගමන් කරමින් තිබෙන කොහාටද කියලා මම තමුන්වහන්සේලාගෙන් දැනගන්න කැමතියි. எமது நாட்டு அரசு துறை, எமது நாட்டு பாதுகாப்பு துறை, எமது பெற்றோர்கள், சில பிள்ளைகள் இதற்கு இரையாக இருந்தால் இந்த நாட்டை நாங்கள் எங்கு கொண்டு போய் சேர வேண்டும்? ඒ නිසා අනිවාර්යෙන් මේ ව්‍යාපාරය පරාජයට පත් කරන්න ඕන. ஆகவே கட்டாயமாக இந்த அச்சுறுத்தலை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். මේ ව්‍යාපාරය වර්ධනය වුණේ කෙසේද? இந்த 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 துறை அபிவிருத்தி அடைந்தது ஏன், வளர்ந்தது ஏன்? ප්‍රධාන වශයෙන් දේශපාලන රැකවරණය මේ කුඩු ව්‍යාපාරයන්ට තිබුණා. பிரதானமாக அரசியல்வாதிகளின் அனுசரணை இந்த போதை வஸ்து துறையோட தொடர்பு இருந்தது. සමහර පළාත්වල දේශපාලකයන් ඒ කුඩු ලේබල් වලින් හඳුන්වන්න පටන් ගත්තා. சில பகுதிகளிலே அரசியல்வாதிகளை அந்த போதை வஸ்துன்ற பெயரை சொல்லித்தான் அழைத்தார்கள். අපි ඔබට එක සහතිකයක් දෙන්නම්. நாங்கள் உங்களுக்கு ஒரு உறுதியை வழங்குகிறோம். නැවත අපේ රටේ කුඩු ව්‍යාපාරිකයන්ට දේශපාලන රැකවරණ නොලැබෙන ආණ්ඩුවක් මේ රටේ ජනතාව ගොඩනගලා තිබෙනවා. மீண்டும் ஒரு தடவை இந்த நாட்டிலே அந்த போதை வஸ்துக்கு இரையான அல்லது போதை வஸ்துடன் தொடர்பு இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் கட்டியெழுப்புகின்றோம். அதை தொடர்ந்தும் நாங்கள் நடாத்தி செல்கிறோம். සමහර වෙලාවට මේ මැඩ පවත්වන තියෙන ආයතනවල சில நேரம் இதை தடுக்க இருக்கும் சில நிறுவனங்களில் கூட ප්‍රධානීන් මේ ඇත්තක එකට ගනුදෙනු කර බව එළිදරව් වෙලා තිබෙනවා. பிரதான நபர்கள் கூட இந்த போதை வஸ்துவுடன் தொடர்பு இருக்கின்றது எங்களுக்கு தெரியும். අත්අඩංගුවට ගන්න කෙනා கைது செய்ய நாங்கள் செய்திருக்கின்றோம். නිදාස් කරන තණ්ඩ සාක්ෂි ගොනු කරලා තිබෙනවා. அவற்றை சாட்சிகளுடன் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். නීතිය ඉටු කරන තිබෙන ආයතන சட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கும் நிறுவனங்கள் ඒ ඉහළම පුටු මෙහි ආධිපත්‍යයට යටත් කරගෙන තිබෙනවා. තිබුණු ඉතිහාසයක් තිබෙනවා. அதில் மேல் மட்டத்தில் நபர்களை கூட இந்த வியாபாரத்துடன் தொடர்புபடுத்தி இருக்கின்றார்கள் அந்த வியாபாரிகள். ඒවද වාර්තා වෙනවා. அவற்றை நாங்கள் நிறுத்த வேண்டும். මා හිතනවා අපේ ආරක්ෂක ලේකම්තුමා, நான் நினைக்கின்றேன் எமது பாதுகாப்பு செயலாளர், අපේ මහජන ආරක්ෂාව පිළිබඳ ලේකම්තුමා, எமது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், අපේ පොලිස්පතිතුමා, எமது போலீஸ் அதிபர், අපේ ත්‍රිවිධ හමුදාවේ ප්‍රධානීන් எமது முப்படை தலைவர்கள் මේ කිසිවෙක් එම පාතාලේ හෝ කුඩු ව්‍යාපාරිකයන්ගේ ගොදුරු බවට පත් නොමැති බව මා සහතික කරලා කියන උන් ලෑස්ති මේ වැඩේ කරන්න. இவர்கள் யாருமே இந்த பாதாள உலக கோஷ்டிகளுடன் அல்லது போதை வஸ்து வியாபாரிகளுடன் தொடர்பு இல்லை என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன். කාලයක් මේ නිලධාරීන් මිලදී ගත්තා. ஒரு காலகட்டத்திலே இந்த அதிகாரிகளை காசு கொடுத்து வாங்கினார்கள், கொள்வனவு செய்தார்கள். அந்த කාලයක් මේ නිලධාරීන් උන්ට යටත් වෙලා වැඩ කරා. ஒரு காலகட்டத்தில் இந்த அதிகாரிகள் போதை வஸ்து வியாபாரிகளுக்கு அடிபணிந்து අද செயல்பட்டார்கள். මුළුමනින්ම වෙනස් වී තිබෙනවා. இன்று முற்று முழுதாக மாறி இருக்கின்றது. මේ අත්අඩංගුවට ගැනීම සඳහා තිබෙන යාන්ත්‍රණය පිරිසුදු වී තිබෙනවා. இந்த கைது செய்ய இருக்கும் இந்த துறை இன்று சுத்தமாக இருக்கின்றது. හැබැයි තාමත් තැනින් තැන අපිට සමහරව වාර්තා වෙනවා. ஆனால் இன்றும் சில இடங்களிலே ஒரு சில சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். මා ඒ සියලු නිලධාරීන් ඉල්ලන්නේ කරුණා කරලා ගනුදෙනුව අත්හරින්න. நான் அந்த அனைத்து அதிகாரிகளிடம் கேட்டு நிற்பது, அந்த தொடர்புகளை இன்றே நீங்கள்
விலக்கி விடுங்கள். තෝරගන්න පාරවල් දෙකයි තියෙන්නේ. எங்களுக்கு தேர்ந்தெடுப்பதற்கு 2 பாதைகள் தான் இருக்கின்றன. එක්ක ගනුදෙනු අත්තරින්න, ஒன்று அந்த தொடர்பை நீக்குங்கள், එක්ක රාජකාරීන් ඉවත් වෙන්න. அல்லது அந்த துறையிலிருந்து நீங்கள் நீக்குங்கள். කුඩු ව්‍යාපාරිකයන් පාතාලයන් සමග ගනුදෙනු කරමින් அந்த රාජකාරිය කරන්න කිසිත් මිඩක් නොදෙන බව සාතික කරනවා. அந்த போதை வஸ்து தொடர்புடன் இருப்பவர்கள் எமது அரசு அதிகாரிகளில் உள்ள தொடர்புகளை நாங்கள் முற்றாக நீக்குவோம். මා දන්නවා මේ පොලිසිය ආරක්ෂක හමුදාව මේ සඳහා විශාල වේසද්දර නිලධාරීන් ඉන්නවා. எங்களுக்கு தெரியும் பாதுகாப்பு துறையிலே போலீசார் எவ்வளவோ கஷ்டப்படும் தலைவர்கள் காணப்படுகின்றார்கள். ඒ නිලධාරීන්ටත් කරන නිගරුවක් තමයි අර මද්‍රව්‍ය ජාලයත් එක්ක සම්බන්ධ වෙලා ඉන්න නිලධාරීන්. அந்த அதிகாரிகளுக்கு சிறப்பாக செயல்படும் அதிகாரிகளுக்கும் ஏளனப்படுத்தும் சம்பவம் தான் போதை வஸ்து விற்பனையாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் அந்த ஒரு சில அதிகாரிகள். ඒ නිසා කිසිදු පසුබෑමකින් තොරව අපි මේ මද්‍රව්‍ය වැටලීම සඳහා තිබෙන රාජ්‍ය යාන්ත්‍රණ ශක්තිමත් කිරීම සහ පිරිසුදු කළ යුතු මේ අභියෝගයට අපි මුහුණ දෙන්න. ஆகவே எந்த ஒரு பின்னடைவும் இல்லாமல் இந்த போதை வஸ்து ஒழிப்பு திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம், அதை முற்றுமுழுதாக நாங்கள் தடுப்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறோம். කාලයක් අපිට කිව්වා පොලිසිය මහත්තයට ඔත්තුව දෙන්න බයයි. ඔත්තුව දුන්නට පස්සේ කුඩු ව්‍යාපාරිකයා අතට දුන්නේ කවුද කියලා යනවා. ஒரு காலத்திலே ஒரு கருத்திருந்தது சமூகத்திலே, ஏதாவது போதை வஸ்து தொடர்பான தகவலை போலீசாரிடம் சொன்னால் அந்த தகவல் போதை வஸ்து வியாபாரியின் காதிலே அவற்றை கேட்கப்படும் என்று. ඒවා තන තන සිද්ධ වුණු පොඩි සිදුවීම්. அவை சில இடங்களிலே ஏற்பட்ட சில சம்பவங்களாகும். හැබැයි ඒක සමස්ත පොලිසියටම ඒක නිගරුවක් බවට පත් වෙලා තිබෙනවා. ஆகவே ஒட்டுமொத்த போலீசாருக்கும் அது ஒரு கீழ்த்தரமான சம்பவமாக இருந்தது. එනිසා වෙනස් කළ යුතුයි. ஆகவே அதை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும். ඒ විතරක් නෙවෙයි අපේ රටේ පොදු ජනතාව அது மட்டுமல்ல, எமது நாட்டின் பொதுமக்கள் මේ වෙනුවෙන් විශාල වෙනසක් දරිය යුතුයි. இதன் தொடர்பாக மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். ඔබ දන්න ඔබගේ දරුවා உங்களுக்கு தெரியும், உங்களது பிள்ளை මේ මද්‍රව්‍ය ව්‍යසනයේ ගොදුරක් බවට පත් වුණා මොකද සිද්ධ වෙන්නේ? இந்த போதை வஸ்து அச்சுறுத்தலே இரையாகினால் என்ன நடக்கும்? ඒ දරුවාගේ මුළු ජීවිතේම විනාශ වෙනවා. அந்த பிள்ளையின் முழு எதிர்காலமே இருண்ட ஒரு எதிர்காலம். දෙමව්පියන් මහත් බලාපොරොත්තුවෙන් ඒ දරුවා හැදුවේ. பிள்ளைகள் பெரும் எதிர்பார்ப்புடன் தான் பிள்ளைகளை வளர்ப்பார்கள். ඒ බලාපොරොත්තු මුළුමනින්ම කඩා වැටෙනවා. அந்த எதிர்பார்ப்புகள் முற்றாகவே சரிவடையும். ගම ඇතුලේ කුඩු ගෙදරක් කියලා නින්දාවට භාජනය වෙනවා. கிராமத்திற்குள் ஒரு போதை வஸ்துக்கு அடிமையான குடும்பம் என்று முழு கிராமமே அவற்றை ஓரம் පොදු காட்டுவார்கள். ජනතාවට මුහුණ දෙන්න බැරි තත්ත්වයක් ඇති වෙනවා. மக்களுக்கு முகம் கொடுக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும். මුළු ගොදුරම මුළු ගෙදරම මෙහි ගොදුරක් බවට පත් වෙනවා. முழு வீடே அதன் இரையாக மாறும். නින්දාව අපහාස ලැබෙනවා. மிகவும் ஏளனமான இதுகள், வெட்கமான சம்பவங்கள் අපි இடம்பெறும். දක්වන විශාල තරුණයන් ප්‍රමාණයක් මේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙන බව. எமது நாட்டிலே இளைஞர்கள், கணிசமானவர்கள் இந்த அச்சுறுத்தலுக்கு இரையாகி ඒ இருக்கின்றனர். මේ රටේ අම්මා තාත්තගේ දරුවෝ அது இந்த நாட்டு பெற்றோர்களுடைய பிள்ளைகள். හැම අම්මා තාත්තා වගේ මේ දරුවට අපේ අම්මලා තාත්තලා ආදරය කරා. எல்லா பெற்றோர்களையும் போன்று அந்த பிள்ளைக்கு அந்த பெற்றோர்களும் அன்பாக இருந்தார்கள். හැබැයි ඒ දරුවට අනාගතයක් නැති තත්ත්වයකට පත් වෙලා තිබෙනවා. ஆனால் அந்த பிள்ளை இன்று சமூகமே ஓரம் கட்டும் நிலைக்கு ඒ தள்ளப்பட்டிருக்கிறது. නිසා රජයක් හැටියට තියෙන වගකීම මොකද්ද? ஆகவே ஒரு அரசு என்ற அடிப்படையிலே அரசாங்கத்துக்கு இருக்கும் பொறுப்புகள் මේ என்ன? ව්‍යසනයේ පරාජයට පත් කළ යුතුයි. இந்த அச்சுறுத்தலை தோற்கடிக்க வேண்டும். ඒ කිසිසේත්ම ආපසු හරවන ව්‍යායාමයක් නොවන බවට මා ඔබට සහතික කරනවා. இந்த நடவடிக்கையை ஒருபோதும் பின்னால் கொண்டு போக மாட்டோம், இதை முன்னோக்கி கொண்டு செல்வோம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே கூற விரும்புகிறோம். මේ උතුරේ තරුණයන් කාලයක් இந்த வடக்கில் இளைஞர்கள் ஒரு காலம் යුද්ධයක පැටලලා විශාල විනාශයකට ගියා. யுத்தத்தில் சிக்கி மிகவும் பாரிய இன்னல்களுக்கு முகம் கொடுத்தார்கள். දෙමෝපියන් තමන්ගේ දරුවා ගැන සැකයෙන් බියෙන් ජීවත් වෙන්න පටන් ගත්තා. பெற்றோர்கள் தமது பிள்ளைகள் தொடர்பாக மிகவும் வேதனையுடன் கவலையுடன் இருந்தார்கள். ඒ යුද්ධය අවසන් වෙලා කෙටි කාලෙකදී නැවත මේ පළාත් யுத்தம் முடிவடைந்து ஒரு குறுகிய காலத்திலே இந்த பகுதி ක්‍රමානුකූල පියවරෙන් පියවර படிப்படியாக මේ මද්‍රව්‍ය වල ගොදුරු බවට පත් වෙමින් තිබෙනවා. இந்த போதை வஸ்து அச்சுறுத்தலுக்கு இரையாக இருக்கின்றார்கள் அந்த இளைஞர்கள். අපිට ගොඩක් අය හම්බුනම කියන්නේ මොකද්ද? எங்களுக்கு பெரும்பான்மையான மக்கள் கூறுவது என்ன? අපේ පළාත්වල
எமது பகுதிகளிலும் දැන් මේ ව්‍යසනය ඇවිල්ලා තිබෙනවා. இந்த அச்சுறுத்தல் பரவி இருக்கின்றது. මොනවාරි කරලා අපිට බේරලා දෙන්න කියලා අපෙන් ඉල්ලනවා. ஏதாவது செய்து இதிலிருந்து மீட்டு தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். ගෙදරක දෙයක් තියාගන්න බෑ. ஒரு ගමක வீட்டில் දෙයක් තියාගන්න බෑ. ஒரு පොදු பொருளை- දේපලක් තියාගන්න බෑ. මේ සියල්ල ஒரு பொருளை මේ මද්ද්‍රව්‍ය வைத்துக் ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා. ஒரு பொருளை வைத்துக் கொள்ள இயலாது, ஒரு சொத்தை வைத்துக் கொள்ள இயலாது, பணத்தை வைத்துக் கொள்ள இயலாது. இது இந்த அனையுமே இதற்கு இரையாக இருக்கின்றது. ඒ නිසා දේශපාලන අධිකාරී අපි තිර තීරණයක් කරන් තියෙනවා මේ පරාජයට පත් කරන බව. ஆகவே அரசியல் தலைவர்கள் என்ற அடிப்படையிலே ஒரு முடிவெடுத்து இருக்கின்றோம். இதை எப்படியாவது நாங்கள் நிறுத்துவோம் என்ற முடிவு. අපි ශ්‍රී ලංකා පොලිසිය අපි ත්‍රිවිධ හමුදාව තිර අධිටනකින් ඉන්නවා මේ පරාජයට පත් කළ යුතු බව. எமது பாதுகாப்பு தரப்பினர், எமது போலீஸ் துறை மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள் இந்த அச்சுறுத்தலை தோற்கடிப்போம் என்று. හැබැයි අපිට ජනතාවගේ සහාය අවශ්‍යයි. ஆகவே எங்களுக்கு மக்களாகிய உங்களது ஒத்துழைப்பு ஆதரவும் தேவைப்படுகின்றது. මේ ව්‍යසනයේ ගම් නියම් ගම් දක්වා පැතිරලා තිබෙනවා. இந்த அச்சுறுத்தல் கிராம மட்டம் வரையும் நகரம் மட்டம் வரையும் எல்லா இடங்களிலுமே பரவி இருக்கு. ඒ නිසා මේ ව්‍යසනයේ පරාජයට පත් කරන ජනතාවගේ අවබෝධය ජනතාවගේ සහාය අවශ්‍යයි. ஆகவே இந்த அச்சுறுத்தலை தோற்கடிப்பதற்காக மக்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவும் கட்டாயம் தேவைப்படும். මම ඔබෙන් එකක් අහනවා. நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். මේ ව්‍යසනයේ පරාජයට පත් කළ යුතුද නැද්ද? இந்த அச்சுறுத்தலை தோற்கடிக்க வேணுமா வேண்டாமா? ඕම්. පරාජයට පත් කළ යුතුයි. ஆமாம், தோற்கடிக்க வேண்டும். අපි ලෑස්ති දේශපාලන අධිකාරිය අපේ රාජ්‍ය ආන්තර ලෑස්ති අපට තමුන්නාන්සලගේ සහාය වුණා. அரசியல் தலைவர்கள் என்ற அடிப்படையிலும் அரச துறை என்ற அடிப்படையிலும் இதை தோற்கடிக்க நாங்கள் முன் வந்திருக்கின்றோம். ඒ මද්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහුණු කෙනා ගමේ තවදුරටත් සැඟවුණු කෙනෙක් නෙවෙයි ගමේ අය දන්නවා. அந்த போதை வஸ்துக்கு அடிமையானவர் தொடர்ந்தும் ஒளிந்து திரிய இயலாது. அந்த ஊராக்கள் தெரியும் யார் யார் போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். ගමට ඇවිල්ලා මේක විකුණන කෙනා හැංගිලා නැහැ ගමේ අය දන්නවා. போதை வஸ்து வியாபாரம் செய்தவரும் செய்பவரும் அந்த ஊராக்கள் தெரியும். හැබැයි මොකද වෙලා තියෙන්නේ? ஆனால் என்ன நடந்திருக்கு? ගමේ අයට බයෙ ඉන්නවා. ஊராக்கள் அல்லது அந்த கிராமத்து மக்கள் அவருக்கு பயத்தில் இருக்கிறார். කියන්න බයයි. சொல்வதற்கு பயம், හැප්පෙන්න බයයි. அவருடன் மோதுவதற்கு பயம். ඒ නිසා බයට සැඟවිලා ඉන්නවා. ஆகவே பயம், அச்சத்தினால் நாங்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கின்றோம். අපරාධකරුවන්ගේ ග්‍රහණයට අපි යටත් විය යුතුද? அந்த அந்த மோசடிக்காரர்கள், அந்த போதை வஸ்து வியாபாரிகள் ඉතා විනාශකාරී මද්ද්‍රව්‍ය වෙළෙන්දන්ගේ ග්‍රහණයට අපි බිය විය යුතුද? நாங்கள் அந்த போதை வஸ்து வியாபாரிகளுக்கு பயப்பட வேண்டுமா? බිය වෙන්න ඕන ඒගොල්ලෝ. பயப்பட வேண்டியது அவர்கள். හැබැයි බය වෙලා ඉන්නවා ගම්වල ජනතාව. ஆனால் நாங்கள் தான் பயந்து அச்சத்தில் இருக்கின்றோம். මම ඔබට කියන්නේ நான் உங்களுக்கு கூறுகிறேன், ඔබ නැගිටින්න ඉස්සරහට එන්න. நீங்கள் எழுந்து முன்னுக்கு வர வேண்டும். අපේ හැම ග්‍රාම සේවා වසමකම நாங்கள் அனைத்து கிராம சேவை பிரிவுக்கும் පොලිස් නිලධාරි මහත්මයෙක් ඉන්නවා. போலீஸ் உத்தியோகத்தர் இருக்கிறார். මහජන ආරක්ෂක කමිටුව තියෙනවා. மக்கள் பாதுகாப்பு கமிட்டி ஒன்று இருக்கு, குழு ඒත් ஒன்று. එක සාකච්ඡා කරන්න පටන් ගමු. அதில் நாங்கள் கதைப்போம் இதுகளை. අපේ නිලධාරි මහතුරු ඉන්නවා. எமது அதிகாரிகள் ඔබ இருக்கின்றார்கள். දන්නවා ගමේ මොකක්ද සිද්ධ වෙන්න කියලා. உங்களுக்கு தெரியும் கிராமத்தில் என்ன நடக்கின்றது என்று. අපි රට පුරා நாங்கள் முழு நாட்டிலுமே මහා ආරක්ෂක වලල්ලක් වගේ ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக එකට වෙලිලා බැඳිලා ஒன்றாக பின்னி பிணைந்து මේ ව්‍යසනේ පරාද කරනවා කියලා තිර අධිෂ්ඨානයකට ආවොත් இந்த அச்சுறுத்தலை தோற்கடிப்போம் என்ற உறுதியான ஒரு முடிவுக்கு வந்தால் මේ පරාජයට පත් කළ හැකි. இதை தோற்கடிக்க முடியும். ඒ වෙනුවෙන් ඔබ ලෑස්ති වෙන්න. நீங்கள் அதற்காக தயாராக வேண்டும். අපි දන්නවා ඒ දරුවන් எங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைகள், ඒ විනාශය ගොදුරු බවට පත් වුණත් ඔවුන් අපේ දරුවන්. அவர்கள் இந்த அச்சுறுத்தலுக்கு இரையாகினாலும் அவர்கள் எமது ඔවුන්ට යලි හොඳ ජීවිතයක් ලබා දෙන්න ඕන. அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ගමේ කියන්නේ යට කුඩුකාරයා. கிராமத்திலே அவரை அழைப்பது சில நேரம் ගමේ குடுகாரர், කියන්නේ යට අපරාධකාරයා. கிராமத்திலே சொல்வது அவர் ஒரு அபராதர், ගමේ කියන්නේ යට දූෂිතයා. மோசடியானவர் என்று கூறுவார்கள். ගමේ යට කියන්නේ නාස්තිකාරයා. வீணான ஒரு நபர் என்று கூறுவார்கள். හැබැයි එයත් අපේ දරුවෙක්. ஆனால் அவரும் எமது ஒரு பிள்ளை. අපි අසමත් වී තිබෙනා උන් ඒ ගොදුරු බවට පත් කරගන්න. நாங்கள் தோல்வி இருக்கின்றோம் அவரை அதிலிருந்து එනිසායි වග උත්තර කරුවන්නේ ගොදුරු බවට පත් වූ තරුණය විතරක් නෙමෙයි. ஆகவே நாங்கள் அந்த இளைஞரை மீட்டெடுப்பது மட்டுமல்ல, ඔවුන් බේරගන්න අසමත් වුණු අපිත් එහි වග උත්තර කරුවෝ. அவரை மீட்டெடுக்க தோல்வி கண்ட நாங்களும் தோல்வியானவர்கள். තමන්ගේ දරුවෝ මේ ව්‍යසනයෙන් බේරගන්න බැරි වුණා නම් දෙමව්පියන්ට වගකීමක් තිබෙනවා. தமது பிள்ளையை அதிலிருந்து மீட்டெடுக்க இயலாமற் போனால் பெற்றோருக்கும் அதில் තමන්ගේ වසමෙන් මේ ව්‍යසනයෙන් බේරගන්න බැරි වුණා නම් පොලිසියට වගකීමක් තියෙනවා.
அதில் மீட்டெடுக்க இயலாமற் போனால் அந்த போலீசாருக்கும் அதில் பொறுப்பு இருக்கு. රට මේ ව්‍යසනයෙන් බේරගන්න බැරි නම් අපිට වගකීමක් තියෙනවා. நாட்டை இதிலிருந்து மீட்டெடுக்க இயலாவிட்டால் எமக்கும் அதில் பொறுப்பு ඒ இருக்கு. නිසාම වගකීම් පෑරීමේ හේතුව තමයි මේ දරුවන් මේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙන්නේ. ஆகவே அந்த பொறுப்பிற்கு நாங்கள் பொறுப்பு கூறாத குறையினால் தான் பிள்ளைகள் இதற்கு இரையாக இருக்கின்றார்கள். ඔහු ඉපදෙනකොට කුඩුකාරයෙක් නෙවෙයි. அவர்கள் பிறக்கும் போது ஒரு போதை வஸ்துக்கு அடிமையானவர் அல்ல. ඔහු ඉපදෙනකොට අපරාධකාරයෙක් නෙවෙයි. அவர் பிறக்கும் போது ஒரு அபராதத்தை செயற்படுத்துவர் அல்ல. இந்த රටක් හැටියට අපි අසමත් වී තිබෙනවට ආරක්ෂාව දෙන්න. ஆகவே ஒரு நாடு என்ற அடிப்படையில் எமக்கு அவருக்கு பாதுகாப்பு வழங்க எங்களுக்கு முடியுமாக இருக்கு. රටක් හැටියට අසමත් වී තිබෙනවා ඔහු රැකවරණය දෙන්න. ஆனால் ஒரு நாடு என்ற அடிப்படையிலே அவருக்கு மீட்டெடுக்க நாங்கள் தோல்வி ඒ கண்டிருக்கிறோம். නිසා තමයි මේ ලක්ෂ ගණනක් තරුණ මේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙන්නේ. ஆகவே லட்சக்கணக்கான இளம் யுவதிகள் இதற்கு இரையாக මෑතක இருக்கிறார்கள். සොයාගත් වාර්තාන පාසල් දරුවෝ මේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා. கண்டெடுக்கப்பட்ட தகவலின்படி பாடசாலை மாணவ மாணவிகளும் இதில் இரையாக இருக்கிறார்கள். විශ්වවිද්‍යාලවල දරුවෝ මේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා. பல்கலைக்கழகங்களில் மாணவ மாணவிகள் இதுக்கு இரையாக රාජ්‍ය இருக்கிறார்கள். සේවය වැදගත් ආයතන මේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා. அரச துறையில் சில நிறுவனங்களில் பணிபுரியும் நபர்கள் இதுக்கு இரையாக இருக்கின்றார்கள். ඉතින් සෑම අස්සක් මුල්ලක් නෑරම මේ ව්‍යසනයේ ගොදුරු බවට පත් වෙමින් තිබෙනවා. எல்லா மூளை முடுக்கு எங்கும் இந்த அச்சுறுத்தல் பரவி இருக்கின்றது. හැබැයි මේ ගොදුරු බවට පත් වුණාගේ කෙනාගේ විතරක් නෙවෙයි වගකීම. ஆகவே அதற்கு இரையாகிய நபர்களில் மட்டுமல்ல பொறுப்பு, ඔහුගේ විතරක් නෙවෙයි වැරද්ද. அவர் அந்த நபரின் மட்டுமல்ல தவறு. වගකිය යුතු අප ඒ වගකීම අත්හැරීමේ වැරද්ද. பொறுப்பு வாய்ந்தவர்கள் பொறுப்பு கூறாததும் இதில் ஒரு ඒක தவறு. ඉතිහාසයක් වෙන්න පුළුවන්. அது ஒரு வரலாறாக இருக்கும். කාලයක් මේ ව්‍යසනයේ තිබුණ ඉතා කුඩා නගර කීපයක சில காலங்களிலே இது ஒரு சில கிராமங்களில் நகரங்களிலே தான் இந்த அச்சுறுத்தல் இருந்தது. සංචාර කලාපයත් එක්ක ගැට ගැවුණු කුඩා නගර කීපයක තමයි මේ ව්‍යසනය මීට අවුරුදු 20කට 30කට කලින් තිබුණේ. சுற்றுலாத்துறை மையமாக கொண்ட நகரங்களிலே தான் சில வருடங்களுக்கு முன்பு சில தசாப்தங்களுக்கு முன்பு இந்த போதை පසුව வஸ்து ප්‍රධාන அச்சுறுத்தல் නගර කරා මේ ව්‍යසනය පැතුරුණා. இது அனைத்து பாகங்களுக்கும் இன்று பரவி இருக்கின்றது. ගම් නියංගම් කරා මේ ව්‍යසනය පැතුරුණා. ஒவ்வொரு கிராம மட்டத்திலும் மூளை முடுக்கெங்கும் பரவி இருக்கின்றது. මේ ව්‍යසනයත් එක්ක සන්නද්ධ අපරාධ කල්ලි ගොඩනගෙන්න පටන් ගත්තා. இந்த அச்சுறுத்தலுடன் பல்வேறு ஆயுத பாணிகள் இதில் தொடர்பு ඔවුන් இருக்கிறார்கள். විශාල ධනයක් එක්රැස් කරගන්න පටන් ගත්තා. அவர்கள் பெரிய அளவு பணத்தை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். අවියායුධ එක්රැස් කරගන්න සමත්කම තිබෙනවා. ஆயுதங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். හමුදාවේ තිබුණු ආයුධ උන් ගාවට ගිහින් තිබෙනවා. ராணுவத்தில் இருக்கும் ஆயுதங்கள் அவர்களுடைய கையில் இருக்கின்றது. නිසා කුඩු ව්‍යාපාරය උන් සතු තිබෙනවා. ஆகவே அந்த போதை வஸ்து විශාල வியாபாரம் මූල්‍ය බලයක් උන් සතු තිබෙනවා. கையில இருக்கின்ற அதிகாரங்கள் இருக்கின்றது, අවියායුධ උන් සතු තිබෙනවා. ஆயுதங்கள் இருக்கின்றது. තමන්ගේ ජීවිතය පිළිබඳ කිසි හැඟීමක් නැති තරුණයෝ මරා වෙඩි තියාගන්න ඔවුන් මහ දවාලේ පාරට බහින තත්ත්වයක් ඇති වී තිබෙනවා. வாழ்க்கை தொடர்பான எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இளைஞர்கள் தற்கொலை செய்யும் நிலைக்கு இன்று මේ தள்ளப்பட்டிருக்கிறார்கள். එකරේ වර්ධන වූවක් නොවේ. இது ஒரு இரவில் அபிவிருத்தி அடைந்தது அல்ல. දශක දෙක තුනක් ක්‍රමානුකූලව சில தசாப்தங்களாக இது படிப்படியாக පාලනාධිකාරී නිදාගෙන හිටියා. அதிகாரிகள் நித்திரை தூங்கியிருந்தார்கள். සමහර අය උන් එක්ක එකතු වෙලා හිටියා. சிலர் அவர்களுடன் சேர்ந்திருந்தார்கள். ඒ ඔක්කොගේම ප්‍රතිඵලයක් හැටියට මේක ව්‍යසනයේ බවට පත් වී තිබෙනවා. இந்த அனைத்து விடயங்களிலும் பெருபேராக இது இன்றைக்கு பெரிய ஒரு අන්නේ அச்சுறுத்தல். අත්හැරීමේ ගොදුරු තමයි ඒ දරුවෝ. அந்த பொறுப்பை சரியாக ஆற்றாததன் விளைவுதான் அந்த பிள்ளைகள். ඒ නිසා අපි කොච්චර රටලීම් කරලා ஆகவே நாங்கள் எவ்வளவு சுற்றி வளைத்தாலும் ඒ දරුවන් විතරක් අත්තඩංගුවට ගත්තට පළක් නැහැ. அந்த பிள்ளைகளை மட்டும் கைது செய்ததால் මේක උඩසිට பலனில்லை. බින්දින්න පටන් ගන්න උනා. இதை முற்று முழுதாக அகற்றுவதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். මේ ජාවාරම උඩම ඉන්න කණ්ඩායම අත්තඩංගුවට ගන්න ඕන. இந்த வியாபாரத்திலே மேல் மட்டத்தில் இருப்பவர்களை நாங்கள் ප්‍රධාන கைது செய்ய බෙදහැරීම් ජාලය අඩපන කරන්න ඕන. பிரதான விநியோகிப்பு இதை நாங்கள் தோற்கடிக்க ගම්මාන මට්ටමේ තියෙන බෙදහැරීම් ජාලය අඩපන කරන්න ඕන. கிராம மட்டத்துக்கு விநியோகிப்பதை நாங்கள் தடை செய்ய வேண்டும். ඒකට අපේ රාජ්‍යාන්තරණ අපි මුහුණ දෙන්න ලෑස්ති. அதற்கு அரசு துறையில் இருக்கும் நாங்கள் முகம் கொடுக்க தயார். හැබැයි අර දරුවා ஆனால் அந்த பிள்ளை අපි බේර ගන්න ඕන. நாங்கள் අපි மீட்டெடுப்போம். බන්ධනාගාරවලට ගියපුවාම நாங்கள் சிறைச்சாலைகளுக்கு போகும்போது අවුරුදු 18 20 25 නාබර තරුණයන් මේ ගොදුරු බවට පත්වලා බන්ධනාගාරගත වෙලා ඉන්නවා. 18 வயது 20 வயது 25 வயது நகர்ப்புறங்களிலே வாழும் ඔවුන්ට ඕන ජීවිතයක් අපි ලබා දෙන්න ඕන. அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் නිසා අපේ තියෙන මද්ද්‍රව්‍ය තුරන් කිරීම විතරක් නෙවෙයි. ஆகவே நமக்கு இருப்பது இந்த போதை வஸ்தை துடைப்பெறுவது மட்டுமல்ல, ඒ මද්ද්‍රව්‍ය වලට ගොදුරු වුණු දරුවන්ට අනාගතය අපි හදන්න ඕන. அந்த போதை வஸ்துக்கு அடிமையான பிள்ளைகளுக்கு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்துக் ඒ கொடுப்போம். නිසා පුනරුත්ථාපන මධ්‍යස්ථාන ගණනාවක් අපි රට පුරා ඇති කරනවා. ஆகவே புனர்வாழ்வளிக்கும் நிலையங்கள் பலவற்றை நாங்கள் அமைக்கின்றோம். ඔබගේ දරුවා එතෙන්ට බාර දෙන්න. உங்களது பிள்ளை அதற்கு அந்த இடங்களிலே ஒப்படையுங்கள். මද්ද්‍රව්‍යයට අබ්බැහුණු දරුවෝ බාර දෙන්න. போதை வஸ்துக்கு அடிமையான பிள்ளை ஒப்படையுங்கள். නැමත අපි ඔබට மீண்டும் நாங்கள் உங்களுக்கு
ඔබ අපේක්ෂා කරපු දරුවා ලබා දෙන්නම්. நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த பிள்ளையை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். උන්ට වෘත්තීය රැකියාවක් පුහුණු කරන්නම්. தொழில் பயிற்சியை வழங்குவோம். ගමට ගෙදරට රටට වැඩදායක පුද්ගලයෙක් බවට පරිවර්තනය කරන්නම්. கிராமத்திற்கு பகுதிக்கு வீட்டுக்கு ஒரு பிரயோசனமான ඒ பிள்ளையை සඳහා நாங்கள் විශාල පුනරුත්ථාපන මධ්‍යස්ථාන ගණනාවක් අපි ඇති කරන්න සැලසුම් කළා உருவாக்குகிறோம். තියෙනවා. ஆகவே நாங்கள் பல்வேறு புனர்வாழ்வு நிலையங்களை அமைக்க ඒවට எதிர்பார்க்கிறோம். ඉතා වැදගත් පුහුණුව සහිත කණ්ඩායමක් පත් කරනවා. அதற்கு பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்களை நாங்கள் මේ நியமிப்போம். වීසන්ට පත්වුණු දරුවන් බේර ගන්න ඕන. அந்த அடிமையான பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். ඔවුන්ට හොඳ අනාගතයක් අපි හදන්න ඕන. அவர்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை ඒ நாங்கள் නිසා මම ඔබගෙන් ඉල්ලා සිටින්නේ ஆகவே நாங்கள் உங்களிடம் கேட்டு நிற்பது මේ ව්‍යසන ඔබගේ දරුවා ගිල ගන්න තෙක් ඔබ බලන් ඉන්නවද? இந்த அச்சுறுத்தலுக்கு உங்களது பிள்ளை இரையாகும் வரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ඔබගේ දොර ගාවට මේ ව්‍යසන ඇවිල්ලා තිබෙන්නේ. உங்கள் கதவு வரையும் இந்த அச்சுறுத்தல் வந்திருக்கின்றது. දොර වහගෙන හිටියට වැඩක් නැහැ. ஆகவே கதவை மூடிக்கொண்டிருப்பதால் මේ දොර කඩාගෙන ඔබගේ නිවසට ඇතුල් වෙනවා. இந்த கதவை உடைத்துக் கொண்டு உங்கள் வீட்டு உள்ளுக்கு வரும் இந்த போதை අම්මා තාත්තා මොනතර රැකවරණ දුන්නත් වැඩක් නැහැ. பெற்றோர்கள் எவ்வளவு பாதுகாப்பு அளித்தாலும் பிரயோசனம் இல்லை. සමාජයේ මේ ව්‍යසනේ තියෙනවා නම් சமூகத்திலே இந்த அச்சுறுத்தல் இருக்குமானால் අම්මා තාත්තා කොතර උසස් රැකියාවක යෙදුනත් වැඩක් නැහැ. பெற்றோர்கள் எவ்வளவு உயர் பதவியிலே இருந்தாலும் பிரயோசனம் දරුවා යන සමාජ අනාරක්ෂිත නම් பிள்ளைகள் இந்த அச்சுறுத்தலில் அடிமைகளாக இருந்தால் ඒ නිසා මොකද්ද කරන්න ඕනකම තිබෙන්නේ? ஆகவே இதை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் என்ன මේ செய்யணும்? සමාජයේ මේ ව්‍යසනේ පරාද කළ යුතුයි. சமூகத்திலே இதை நாங்கள் தோற்கடிக்கணும். මම ඔබට ආරාධනා කරනවා நான் உங்களை அழைக்கின்றேன். දේශපාලන අධිකාරියට අපි මුළුමනින්ම මේකට නායකත්වය දෙනවා. அரசியல் தலைவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இதற்கு முற்றுமுழுதான தலைமைத்துவத்தை வழங்குவோம். කිසිදු බියගැන්මකට எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் කිසිදු තරජනයකට எந்த ஒரு பயமுறுத்தலுக்கும் යටත් වෙන්නේ නැතුව அடிபணியாமல் මේ සන්නද්ධ අපරාධ කල්ලි இந்த பாதாள உலக கோஷ்டிகள் මේ මද්ද්‍රව්‍ය අපරාධ කරුවන් இந்த போதை வஸ்து வியாபாரிகள் අපි අපේ රටෙන් මුලින් උපටා දමන ඔබට මම සාතික කරනවා. මේක කරනවා நாங்கள் මේ எமது වැඩේ. நாட்டில் இருந்து முற்றாகவே அகற்றி விடுவோம் என்ற அந்த உறுதியை நான் இந்த நேரத்திலே வழங்குகிறேன். ඔබට අපිට ඔබගේ සහාය අපිට අවශ්‍යයි. உங்களது ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. ඇයි? ஏன் මේ ව්‍යසනය තමයි අපේ රට මුළුමනින්ම බිඳවට්ටන්න හේතු වී තිබෙනවා. இந்த அச்சுறுத்தல் எமது நாட்டையே முற்றுமுழுதாக கவிழ்த்த முடியுமான ஒரு விடை. අපිට අවශ්‍ය හොඳ රටක්. எங்களுக்கு தேவை ஒரு சிறப்பான நாடு. අපේ සිංහල දෙමළ මුස්ලිම් සියලු ජනයා සහෝදරත්වයෙන් ජීවත් වන රටක් අපිට ඕන. எமது நாட்டிலே சிங்களம் தமிழ் முஸ்லிம் என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றாக வாழும் ஒரு நாடு දශක தேவை. ගණනාවක් අපි අනකොට ගත්තා. பல தசாப்தங்களாக நாங்கள் දශක ගණනාවක් யுத்தம் අපි අතර செய்தோம். සැකයෙන් වෛරයෙන් ක්‍රෝධයෙන් ජීවත් වුණා. பல தசாப்தங்களாக நாங்கள் சந்தேகத்தால் இருந்தோம். මොනවද අපිට ලැබුණේ? என்னது எங்களுக்கு மிஞ்சியது? යුද්ධ තිබුණා. யுத்தம் இருந்தது, ගැටුම් තිබුණා. முருகல் நிலை இருந்தது, උතුරේ දකුණේ දෙමව්පියන්ගේ දරුවා හිමි වුණා. வடக்கில் தெற்கில் பிள்ளைகள் அழிந்தன. எமது பெற்றோர்கள் මොකද අවසන් ප්‍රතිඵලය? என்னது இறுதியான பெருபேறு? දරුවා හිමි දෙමව්පියන්, பிள்ளைகள் இல்லாத பெற்றோர்கள், නිවාසා හිමි පවුල්, வீடுகள் இல்லாத குடும்பம், ස්වාමියා හිමි බිරින්දෑවරුන්, கணவர் இல்லாத மனைவிமார்கள், අවසන් ශේෂ පත්‍ර මහ ව්‍යසනයක්. இறுதியிலே மிகவும் கவலைகரமான நிலையை மிஞ்சியது. ඒ නිසා අපිට අවශ්‍යයි ஆகவே எமக்கு தேவை යලි මේ රට කිසිසේත්ම இந்த நாட்டை ஒருபோதும் ජාතිවාදී ගැටුමකට නොයන இனவாத முருகல் நிலைக்கு போகாத ජාතික සමගිය මත தேசிய ஒற்றுமையின் அடிப்படையிலே සහෝදරත්වයෙන් ලෙන්ගතුකමෙන් ගොඩනැගෙන ජාතියක් අපි හදන්න ඕන. சகோதரத்துவமாக நல்லிணக்கமாக ஒன்று சேர்ந்த ஒரு தேசியம் ஒன்று மக்கள் நாடொன்று நாங்கள் ඒ அமைக்க නිසා வேண்டும். කිසිදු තැනක ஆகவே எந்த ஒரு இடத்திலும் කිසිදු වර්ග ජාතිවාදයකට எந்த ஒரு இனவாதத்திற்கும் යලි மீண்டும் නැගිටීමට ඉඩ දෙන්නේ නැහැ. தலை தூக்க நாங்கள் இடமளிக்க மாட்டோம். මා දන්නවා තැනින් තැන ජාතිවාදී පොඩි ගුලි කැරකෙනවා. ஆனால் ஒரு சில இடங்களிலே இனவாத சம்பவங்கள் நடக்கின்றன. පූජා භූමියක් කේන්ද්‍ර කරගෙන ගැටුම් පවතිනවා. ஒரு புனித ஸ்தலத்தை அடிப்படையாக கொண்ட முருகல் நிலைகள் ஏற்படுகின்றன. පෝයට සිල් ගන්න பௌர்ணமி அன்று அந்த சில்லெடுக்கும் பௌத்த ශ්‍රීමා மத බෝධින් වහන්සේ පහු කරලා යාපනයට එනවා. திரிமாபோதி அந்த புனித ஸ்தலத்தை கடந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார். එතන සීලය නෙවෙයි අපි හාමුදුරුවෝ එතන තියෙන වෛරය. அந்த இடத்தில் கூட பகை வைராக்கியம் தான் காணப்படுகின்றன. නැත්තම් පන්සල් පූජනීය ස්ථාන විශාල ප්‍රමාණයක් පහු කරලා යාපනය එක තැනකට එනවා සිල් ගන්න. සීලය වෙනුවෙන් නෙවෙයි වෛරය වෙනුවෙන්. ஆகவே சில நேரங்களிலே அந்த தென்பகுதியில் இருக்கும் விகாரைகளை கடந்து சில பௌத்தர்கள் இங்கே வருகின்றார்கள். அந்த வடக்க ஸ்தலங்களை செய்வதற்கு, அந்த தழுவல்கள் செய்வதற்கு. அது ඒ වගේම உண்மையான- සෑම දිනයකම ගිහිල්ලා සෑම පොයකටම ගිහිල්ලා පන්සල ගාව වට වෙනවා. ஆகவே அனைத்து பௌர்ணமி தினமும் இங்கு இருக்கும் இந்த பன்சலையில் அல்லது விகாரையிலே ஒன்று கூடுகிறார்கள். ඉඩම් වෙනුවෙන් නෙවෙයි ජාතිවාදී වෙනුවෙන්.
காணிக்காக அல்லது இனவாத அடிப்படையிலே මා අපේ බුද්ධ්‍යංශ වලට කිව්ව හොයලා බලන්න කියලා. ඒ හැම පොයටම ඇවිල්ලා එතන කෑ ගහන අය කාගේ හරි ඉඩමක් එතන තියෙනවද කියලා. நான் புலனாய்வுத்துறை சொன்னேன். புலனாய்வுத்துறைக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அங்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்யும் அந்த நபர்களுக்கு யாராவது அந்த இடத்திலே காணி இருக்கா என்று ඒ தேடிப்பார்கள். නිසා බලය අහිමි වී තියෙන ජාතිවාදී කණ්ඩායම් ஆகவே அதிகாரத்தை இல்லாமல் செல்லும் இந்த இனவாத சக்திகள் කුඩා කුඩා තැන්වල යලි ජාතිවාදය ඔසවාගෙන උත්සාහ කරනවා. சின்ன சின்ன இடங்களிலே இனவாத சம்பவங்களை அடிப்படையாக வைத்து ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறார்கள். ඒ කිසිදු ජාතිවාදී ප්‍රවණතාවයකට යලි අපේ රටේ හිස ඔසවන්න අපි ඉඩ දෙන්නේ නැහැ. எந்த ஒரு இனவாத செயலுக்கும் நாங்கள் மீண்டும் தலை தூக்குவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்று கூற விரும்புகிறேன். අපිට ඕන ජනතාව ගහගන්න රටක් නෙවෙයි. எங்களுக்கு தேவை மக்கள் சண்டை பிடிக்கும் முருகல் நிலைப்படுது நாடு අපිට அல்ல. ඕන සහෝදරත්වයෙන් ජීවත් වෙන රටක්. எங்களுக்கு தேவை எல்லாமே நல்லிணக்கத்தோட ஒற்றுமையாக வாழும் ஒரு நாடு. අපිට ඕන අනේකා කරේ සැකයෙන් බලන තරුණයන් නෙවෙයි. எங்களுக்கு தேவை இன்னொருத்தரை சந்தேகமாக பார்க்கும் ஒரு நாடு. අනේකා කරේ ආදරයෙන් විශ්වාසයෙන් බලන තරුණයන් අපිට අවශ්‍යයි. மற்றவர்களை அன்பாக நம்பிக்கையாக அவதானிக்கும் ஒரு நாடு தேவை. අපි ඒ සඳහා ක්‍රියාමාර්ග රැසක් අරගෙනමින් තිබෙනවා. அதற்காக நாங்கள் எத்தனையோ வேலை திட்டங்கள் எடுத்திருக்கின்றோம். පළමු කොටම හොඳ ආර්ථික හයියක් තියෙන්න ඕන. முதலாவதாக எங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார பலம் இருக்க வேண்டும். ක්‍රීඩාවට සහ ඊට අවස්ථා විශාල ප්‍රමාණයක් අපි නිර්මාණය කරන්න ඕන. அதற்காக விளையாட்டுத்துறையை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். සාහිත්‍ය කලාව සංගීතය චිත්‍රපටයට මේ යාපනයේ අලුත් තත්ත්වයක් අපි හදන්න ඕනකම இதே තිබෙනවා. போன்று இலக்கியம், சினிமாத்துறை, நாடகத்துறை போன்ற இந்த இலக்கியத்துறை இந்த யாழ்ப்பாண பகுதியில் நாங்கள் வளர்க்க අනේකා வேண்டும். කරේ වෛරයෙන් බලන මනස අයින් කරන්න ඕන. மற்றவரை பகையோடு பார்க்கும் அந்த மனநிலையை நாங்கள் இல்லாதொழிக்க வேண்டும். තෙතමනය සහ කම්පනය අනේකා ගැන ආදරය තියෙන සමාජයක් අපි හදන්න ඕන. மற்றவர் தொடர்பாக அன்பு செலுத்தும் ஒரு நபரை நாங்கள் உருவாக்க வேண்டும். අපේ ජනතාව එහෙම තමයි. எங்கள் மக்களுக்கு தேவை அதுதான். මා දන්න මෙතන ඉන්න උතුරේ ජනතාව විශාල ප්‍රමාණයක්. எனக்கு தெரியும் இங்கிருக்கும் இந்த வடக்கில் வாழும் கணிசமான மக்கள் පළමු වතාවට වෙන්න පුළුවන් මා දකින්නේ. முதலாவது தடவையாக இருக்கலாம் சில நேரம் இன்றைக்கு சந்தித்தது. හැබැයි අපි විශ්වාස කරලා තිබෙනවා. ஆனால் எங்களை நம்பி இருக்கின்றார்கள். நம்பி අපි ආදරයෙන් வந்திருக்கிறார்கள். වැළඳගෙන තිබෙනවා. நாங்கள் எங்கள் அன்பாக நடந்து கொள்கிறார்கள். මම ඔබට එක සහතිකයක් දෙන්නම්. நான் ஒரு உறுதியை வழங்குகிறேன். ඔබ අප කෙරෙහි තබා තිබෙන විශ්වාසය කිසිසේත්ම බිඳවටන්නේ නැති බව මම ඔබට සහතික කරනවා. நீங்கள் எம் மீது வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையை ஒரு போதும் நாங்கள் அதை இடைநிறுத்த மாட்டோம் என்று தீங்கு விளைவிக்க மாட்டோம் என்று ඔබ கூறுகிறோம். පළමු වතාවට நீங்கள் முதற் தடவையாக ආණ්ඩුවක් කරේ විශ්වාසය තබලා තිබෙනවා. அரசாங்கத்தை நம்பினீர்கள். ඉස්සර උතුර කොහොමද? முன்பு காலத்திலே இந்த வடமாகாணம் எப்படி? හැමදාම ආණ්ඩුවට එරෙහි. இந்த நாளும் அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் මොකද්ද செயல்பட்டார்கள். යාපනයේ තිබුණු මතය? என்ன கருத்து இந்த வடமாகாணத்தில் இருந்தது? දකුණේ තියෙනවා සිංහල ආණ්ඩුවක්, උතුරේ අපිට දෙමළ ආණ්ඩුවක් ඕන කියලා කිව්වා. தென் பகுதியிலே ஒரு சிங்கள அரசாங்கம் இருக்கின்றது. ஆகவே வடமாகாணத்திற்கு எங்களுக்கு தமிழ் அரசாங்கம் ஒன்று தேவை. දකුණේ තිබුණු ආණ්ඩුව උතුර ජනතාවට දැනුනේ නැහැ තමන්ගේ ආණ්ඩුවක් කියලා. தென் பகுதியில் இருக்கும் அரசாங்கம் நீங்கள் விளங்கவில்லை, நீங்கள் உணரவில்லை உங்களது அரசாங்கம் என்று. හැබැයි මම ඔබට එකක් කියන්නම්. நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். දකුණේ තිබුණු ආණ්ඩු දකුණු ජනතාවට දැනුනේත් නැහැ තමන්ගේ ආණ්ඩුවක් කියලා. தென் பகுதியில் இருந்த அரசாங்கங்களுக்கு தென்பகுதி மக்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கவில்லை அந்த மக்களுடைய அரசாங்கம் என்று. උතුරට විතරක් නෙවෙයි දකුණටත් ඒ ආණ්ඩු නෙවෙයි. வடக்குக்கு மட்டுமல்ல தென்பகுதிக்கும் அவை அரசாங்கங்கள் அல்ல. ඉතා සීමිත පවුල් කීපයක වමනා වෙනුම් හදපු ආණ්ඩු. ஒரு சில குடும்பங்களின் தேவைக்காக அமைத்துக் கொண்ட அரசாங்கங்கள் அல்ல. තමගේ මිතුරන් වෙනුම් හදපු ආණ්ඩු. தமது நண்பர்களுக்காக அமைத்துக் கொண்ட அரசாங்கங்கள், තමගේ ඥාතීන් වෙනුම් හදපු ආණ්ඩු. தமது உறவினர் உற்றாருக்கு தேவையான ඒවා அரசாங்கம். තමයි ලංකා ඉතිහාසය හැදුණු ආණ්ඩු. அவை தான் இலங்கை வரலாற்று முழுவதும் அமைத்த හැබැයි அரசாங்கம். ලංකාවේ පළමු වතාවට இலங்கையிலே முதற் தடவையாக ජනතාවගේ ආණ්ඩුවක් හැදලා තිබෙනවා. மக்களுடைய ஆட்சி ஒன்று மலர்ந்திருக்கின்றது. අද යාපනයේ ජීවත් වෙන ඔබ විශ්වාස කරන එක ඔබේ ආණ්ඩුවක් කියලා. இன்று யாழ்ப்பாணத்தில் வாழும் மக்கள் நம்புகிறார்கள் அவர்களுடைய அரசாங்கம் என்று. දකුණේ ජනතාවත් එහෙමයි. தென்பகுதி மக்களும் அப்படித்தான். ඒ නිසා පළමු වතාවට ஆகவே முதற் தடவையாக උතුර දකුණ නැගෙනහිර வடக்கு தெற்கு கிழக்கு என்ற வேறுபாடு இல்லாமல் සිංහල දෙමළ මුස්ලිම් சிங்களம் தமிழ் முஸ்லிம் සියලු දෙනාගේ ගෞරවයට ආදරයට භාජන වූ ආණ්ඩුවක් හැදලා තියෙනවා. அனைத்து மக்களுடைய மதிப்பை பெற்றுக் கொடுக்கும் அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. ඒක තමයි වැදගත්ම හැරවුම. அதுதான் மிக முக்கியமான திருப்பு முனை. සැක කරමින් අපිට ඉස්සරහට යන්න බෑ.
சந்தேகத்தோட எங்களுக்கு எதிர்க்கு போக இயலாது. වෛරයෙන් ක්‍රෝධයෙන් අපිට ඉස්සරහට යන්න බෑ. பகை முரண்பாடு காரணமாக எங்களுக்கு முன்னுக்கு අපි போக ඉස්සරහට இயலாது. යන්න විශ්වාසය තියෙන්න ඕන. எங்களுக்கு முன்னுக்கு செல்ல வேண்டுமானால் நம்பிக்கை இருக்க வேண்டும். මා දන්නවා ඔබ අපි විශ්වාස කරනවා. எனக்கு தெரியும் நீங்கள் எங்களை நம்புகிறீர்கள். නිසා අපිට අලුත් අවස්ථාවක් ලැබිලා තිබෙනවා. ஆகவே எங்களுக்கு புதிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. ලංකාවේ පළමු වතාවට இலங்கையின் முதற் தடவையாக සියලු ජනයාගේ විශ්වාසය දිනාගත්තු ආණ්ඩුවක්. அனைத்து மக்களுடைய ஆதரவு பெற்றுக்கொண்ட ஒரு அரசாங்கம். ඒ තමයි අපේ රට ගොඩනැගීමේ පදනම. அதுதான் நமது நாட்டை கட்டியெழுப்பும் அடித்தளம். ඒ පදනම මත අපි මේ රට ගොඩනගනවා. அந்த அடித்தளத்தை வைத்து நாங்கள் இந்த நாட்டை අපි கட்டியெழுப்புவோம். නීතිය විධාන ආධිපත්‍ය තහවුරු කරනවා. நாங்கள் இந்த மக்களுடைய அந்த உறுதியை நாங்கள் நிலைநாட்டுவோம். සිංහලද දෙමළද මුස්ලිම්ද சிங்களமா தமிழா முஸ்லிமா என்ற வேறுபாடு இல்லாமல், ධනය තියනවද ධනය නැද්ද காசு இருக்கா இல்லையா என்று பார்க்காமல், කිසිදු ભેදකින් තොරව எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் හැම කෙනාටම සාධාරණව නීතිය ඉටු වෙන රටක් අපි அனைத்து ගොඩනගමින් තිබෙනවා. மக்களுக்கும் சட்டம் சரியாக இயங்கும் ஒரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்புவோம். ඒ අවශ්‍ය අපේ රට ගොඩනගන්න. அவை தேவை எமது நாட்டை கட்டியெழுப்ப. නීති විධාන ආධිපත්‍ය සාධාරණ ලෙස ස්ථාපිත කළ යුතුයි. இந்த சட்டத்துறையை நியாயமான முறையில் நாங்கள் நிலைநாட்ட வேண்டும். ඊළඟ මේ ජාතික සමගිය පදනම් මත அதே போன்று இந்த தேசிய ஒற்றுமையின் அடித்தளத்தின் அடிப்படையிலே අපේ ආර්ථික විශාල පදනමක් දැමිය යුතුයි. எமது பொருளாதாரத்திற்கு நாங்கள் ஒரு අපි පදනම அடித்தளத்தை ඇති කරමින් තිබෙනවා. போட வேண்டும். எமது நாடு இரையாகி வருகின்றது. 2025 වසර ගත්තොත් 2025ஆம் ஆண்டு ලංකා ඉතිහාසයේ இலங்கை வரலாற்றிலே සෑම ආර්ථික දත්තයකින්ම හොඳම දත්ත ප්‍රමාණයක වාර්තා කරපු වසර 2025. அனைத்து பொருளாதார தரவுகளும் சிறப்பான தரவுகளாக இருந்த வருடம் தான் 2025ஆம் ஆண்டு வருடம் என்பது. වැඩිම ආදායම උපයපු වසර, அதிகூடிய வருமானம் ஈட்டிய வருடம், අඩුම අයවැයහිගේ තිබුණු වසර, மிகவும் குறுகிய வரவு செலவு பற்றாக்குறை இருந்த වැඩිම வருடம், සංචාරකයන් ආපු වසර, மிக கூடிய சுற்றுலா பயணிகள் வந்த වැඩිම வருடம், විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් සල්ලි උපු වසර, எல்லா அந்த வெளிநாட்டு ஊழியர்களும் காசு அனுப்பிய வருடம், மேலதிகமாக காசு அனுப்பிய வருடம், වැඩිම දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුව ආදායම් උපයපු වසර, உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அதிகூடிய வருமானத்தை ஈட்டிய வருடம், වැඩිම ණය ගෙවපු වසර, அதிகூடிய அளவிலே கடன் செலுத்திய வருடம். ආර්ථික සාධකවලින් අපි ඉස්සරහට යමින් තිබෙනවා. பொருளாதார ரீதியாக நாங்கள் முன்னோக்கி செல்கிறோம். අපි ආර්ථිකය කොච්චර උඩ ඉහළ සාධකවලින් ඉස්සරහට ගියත් වැඩක් නැහැ. பொருளாதாரம் எந்த அளவு வளர்ந்தாலும் பிரயோசனம் இல்லை. ඒ ආර්ථිකයේ ප්‍රතිලාභ ජනතාවට ගලාගෙන එන්න ඕන. அந்த பொருளாதாரத்தின் விளைவுகள் பயன்கள் மக்களுக்கு வந்து சேரணும். ආර්ථික දත්තවල විතර සම්පූර්ණ වෙලා වැඩක් නැහැ. பொருளாதார தரவுகளால் மட்டும் පහළට ගලාගෙන එන්න ඕනකම තිබෙනවා. கீழ்மட்டம் வரை இதை செல்ல வேண்டும். ඉතින් අපි ඒ සඳහා நாங்கள் அதற்காக මේ අවුරුද්ද නිවාස 50000කට වඩා වැඩි ප්‍රමාණයක් මේ අවුරුද්දේ මුල් ගලත බලා වැඩ අවසන් කරන ගෙවල් 50000ක් ගෙවල් නැති මිනිස්සුන්ට இந்த வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட வீடுகளை அடிக்கல் நாட்டி இந்த வருடத்திலேயே நிறைவு செய்வதற்காக நாங்கள் මේරට எதிர்பார்க்கிறோம். ගොඩනගන ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් වුණා. அதே போன்று இதை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உறுதியான ஒரு அரசுத்துறை தேவை. වසර ගණනාවකට පසුව பல வருடங்களுக்கு பின்பு රාජ්‍ය සේවයට 75000ක් බඳව ගන්න තීරණය කරලා තිබෙනවා. அரசுத்துறைக்கு 75,000 பேர் இணைத்துக் கொள்வதற்கு முடிவு செய்திருக்கிறோம். පොලිසියට බඳව ගන්නවා நாங்கள் போலீஸ் துறைக்கு இணைத்துக் கொள்கிறோம். 10000 පොලිසියට බඳව ගන්නවා. 10,000 பேரை நாங்கள் போலீசாராக இணைத்துக் கொள்கிறோம். මම අපේ යාපනයේ අම්මලා තාත්තලාගෙන් ඉල්ලා හිටිනවා. நான் இந்த யாழ்ப்பாண பெற்றோர்களிடம் கேட்டு நிற்பது, අපිට අවශ්‍ය දෙමළ භාෂාවෙන් කතා කරන නිලධාරීන් ඉන්න පොලිසියක්. எங்களுக்கு தேவை தமிழ் மொழியிலே செயல்படும் போலீசார். පොලිසියට ගිහලා පැමිණිල්ල කරන්න තමන්ගේ භාෂාවෙන් පැමිණිල්ල ලියාගන්න නිලධාරියෙක් ඉන්න ඕන. போலீஸ் துறைக்கு போலீஸ் நிலையத்துக்கு போனால் அந்த முறைப்பாடு தமிழ் மொழியிலே செய்யக்கூடிய நபர்கள் இருக்க வேண்டும். දැනට ඒ වගේ හිගයක් තියෙනවා. போலீஸ் துறையிலே அவ்வாறான ஒரு குறைபாடு இருக்கின்றது. ඒ නිසා මේ පොලිසියට ඔබගේ දරුවන් බඳවා ගන්න. ஆகவே போலீஸ் துறைக்கு இணைத்துக் கொள்ள நாங்கள் අපි தயாராக ත්‍රිවිධ හමුදාවට නිලධාරීන් බඳවා ගන්න තීරණය අරන් තිබෙනවා. முப்படைகளுக்கும் நபர்களை இணைத்துக் கொள்ள நாங்கள் එවන් ඕගොල්ලන්ගේ දරුවන් ඒවට அவற்றுக்கு உங்களது பிள்ளைகளை அனுப்புங்கள். අපිට ඕන හැම භාෂාවෙන්ම කතා කරන පොලිසිය. எங்களுக்கு தேவை அனைத்து மொழிகளிலும் செயல்படக்கூடிய අපිට අවශ්‍ය நபர்கள். හැම භාෂාවම නිපුණතාවය තියෙන හමුදාවක්. நமக்கு தேவை எல்லா மொழிகளிலும் சிறப்பான ஒரு முப்படை. ඒතර තමයි හැම කෙනාට සමාන බව දැනෙන්නේ. அப்பத்தான் எல்லாருக்குமே ஒரு சமனான ඒ නිසා අපි ආර්ථික ප්‍රතිලාභ පහලට ගලාගෙන යවන්නම්. ஆகவே பொருளாதாரம் கீழ்மட்டம் வரையும் கடந்து வரும். මේ දිට්ඨිය කුණාටුවේ විනාශ වුණු කුසිකර්මාන්තර අපි වන්දි ගෙවනවා. සතුන් නැතුණා නම් ඒවට වන්දි ගෙවනවා. டிட்வா சுழி இந்த சூறாவளியில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நாங்கள் உதவிகளை செய்து வருகிறோம்.
අපිට ඕන ආර්ථික ප්‍රතිලාභ ගම්වල ජනතාවට ගලාගෙන යන ආර්ථිකයක් හදන්න. எங்களுக்கு தேவை அந்த பொருளாதாரத்தின் விளைவுகள் பயன்கள் கீழ்மட்டம் வரையும் கடந்து வரணும். අපි හිතනවා நாங்கள் நினைக்கிறோம் අපේ රටේ දුප්පත්කම මුලින් උපුටා දමන ආණ්ඩුව බවට අපේ ආණ්ඩුව පත් වෙනවා. எமது நாட்டிலே வறுமையை ஒழித்து கட்டும் அரசாங்கமாக எங்களது அரசாங்கம் திகழும் என்பதை நான் கூற விரும்புகிறேன். කිසිදු පවුලක් எந்த ஒரு குடும்பமும் ඉන්න නිවාහනක් නැතුව, ஒரு வீடு இல்லாமல், හොඳ ආදායම් මාර්ගයක් නැතුව, ஒரு வருமான வழி දරුවන්ට இல்லாமல், අධ්‍යාපනයක් නැතුව, பிள்ளைகளுக்கு கல்வி இல்லாமல், නිරෝගී සම්පන්න ජීවිතයක් නැතුව, ஒரு நல்ல சுகாதாரத்துறை இல்லாமல், මානසික නිදහසක් නැතුව ஒரு உளரீதியான நிம்மதி இல்லாமல் කිසිදු පවුලක් අපේ රටේ ජීවත් වෙන්න ඕනේ எந்த නැහැ. ஒரு குடும்பமும் எது நாட்டிலே வாழக்கூடாது. අපිට කාලයක් යයි. அதற்கு சில காலங்கள் අපේ අපේ கடக்கலாம். අපේක්ෂාවක් තිබෙනවා. ஆனால் எங்களது எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு. අපේ රටේ හැම අම්මා තාත්තා කෙනෙකුටම எமது நாட்டில் அனைத்து பெற்றோர்களுக்கும் නොතෙමින්න ගෙයක් දොරක්, நனையாமல் இருக்க ஒரு வீடு, දරුවන්ට හොඳ අධ්‍යාපනයක්, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, නිරෝගී සම්පන්න ජීවිතයක්, நல்ல சுகாதாரத்துறை, හොඳ ආදායම් මාර්ගයක්, நல்ல வருமான வழி, මානසික නිදහස සහිත පුරවැසියන් බවට පත් කරන්න. உளரீதியாக ஒரு நிம்மதியான நபர்களை பிரஜைகளை நாங்கள் உருவாக்க ඒක வேண்டும். තමයි හිනාව පිරුණු මුහුණු අපිට හම්බෙන්නේ. சிரிப்பு புன்சிரிப்பு உள்ள முகங்களை நாங்கள் ඒක காணோம். තමයි අපිට සතුටින් පිරුණු මිනිස්සු මුණ ගැහෙන්නේ. அப்போதுதான் சந்தோஷமாக இருக்கும் நபர்கள் நாங்கள் ඒක சந்திப்போம். තමයි දුක වියලුණු මිනිස්සු අපිට මුණ ගැහෙන්නේ. அப்போதுதான் கவலை இல்லாத மனிதர்கள் சந்திப்போம். අපිට එහෙම රටක් ගොඩනැගීමේ අපේක්ෂාව තියෙනවා. அவ்வாறான ஒரு நாட்டை கட்டியெழுப்பும் தேவை எமக்கு இருக்கு. ඒ නිසා අපි ඔබට ආරාධනා කරන්නේ ஆகவே நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். අපි ඊටම ශක්තිමත්ව நாங்கள் மிகவும் உறுதியாக මේ රට ගොඩනැගීමේ ව්‍යායාමයට ඔරදිමු. இந்த நாட்டை கட்டியெழுப்பும் அந்த செயல்பாட்டுடன் මාදන්නේදී ஒன்றிணைவோம். විශාල කාර්යභාරයක් තියෙන අපේ රාජ්‍ය නිලධාරීන්ට. இதில் மிகப்பெரிய பங்கு எமது அரசு මෙතන ඉන්න அதிகாரிகள் ග්‍රාම සේවක මහතුරු, இங்கு இருக்கின்றார்கள். கிராம சேவை ආර්ථික සංවර්ධන නිලධාරීන්, பொருளாதார அந்த டிஓமார்கள், ඒ වගේම සමෘද්ධි නිලධාරීන්, அதே போன்று சமுர்தி මේ உத்தியோகத்தர்கள், ආදී පහළ ශේෂ්ත්‍ර වැඩ කරන ග්‍රාම මට්ටමේ වැඩ කරන නිලධාරි මහතුරු ඉන්නවා. கிராம மட்டத்திலே பணிபுரியும் நபர்கள் இருக்கின்றீர்கள். අපි විශාල මුදල් ප්‍රමාණයක් ගමේ සංවර්ධන සඳහා මේ අයවැයලයකට වෙන් කරලා තිබෙනවා. நாங்கள் இந்த கிராமத்தை கட்டியெழுப்புவதற்காக பெருமளவு நிதியை ஒதுக்கி இருக்கின்றோம். හැබැයි ඒවා වියදම් කරලා වැඩ කරන්න පුළුවන්කම ලැබෙන්නේ තමුන්වහන්සේලා වැඩ කරොත් විතරයි. அவற்றை சரியான முறையிலே பயன்படுத்த முடிவது நீங்கள் ඒ சரியாக අවුරුද්දේ අපි මේ යාපනයේ ගම්වල පාරවල් හදන වෙන් කරා. கடந்த வருடத்திலே ගම්වල පාරවල් හදන වෙන් කරා කීයද? யாழ்ப்பாண வீதிகளை புனரமைப்பதற்கு நாங்கள் ஒதுக்கினோம் 250 மில்லியன். 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கினோம். ඉතින් විශාල මුදල් ප්‍රමාණයක් අපි වෙන් කරා. பெரிய ஒரு நிதியை நாங்கள் මේ උතුරු පළාත ගම්වල පාරවල් හදන මිලියන 5000ක් වෙන් කරා. இந்த வடமாகாணத்திலே பாதைகள் புனரமைப்பதற்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கினோம். හැබැයි සමහර සල්ලි ඉතුරු වෙලා ආවා. ஆனால் கொஞ்சம் மீதியாகி திரும்ப அரசாங்கத்துக்கு போனது. ඉතුරු කරන්න එපා. මේ අවුරුද්දේ විශාල මුදල් ප්‍රමාණයක් ගම්වල සංවර්ධනයට එවලා තියෙනවා. ඔයගොල්ලෝ වැඩ කරන්න ඒ මුදල් ටික ගමේ ජනතාවට අවශ්‍ය වෙන පහසුකම් ටික හදන්න මැදිහත් වෙන්න. ஆகவே நிதியை செலவழிக்காமல் திரும்ப அனுப்பாமல் அந்த கிராமத்தின் அபிவிருத்தியை நீங்கள் செயல்படுத்துவதற்காக செயல்படுங்கள் என்பதை நான் ඒ கேட்டுக்கொள்கிறேன். මොනොත් අපේ ජනතාවගේ ජීවිතය ඉතා ඉක්මනින් වේගවත්ව උසස් කරන්න පුළුවන්. அப்போதுதான் நமது இந்த மக்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தை வேகமாக எங்களுக்கு உயர்த்த முடியும். ඉතින් ගොඩක් අපිට වැඩ තියෙනවා. நிறைய வேலைகள் பணிகள் எங்களுக்கு இருக்கின்றன. හැබැයි වැඩ අතර ප්‍රධානම වැඩේ මේ මද්ද්‍රව්‍ය උදුර අපි තුරන් කරන්න ඕන. அந்த அனைத்து பணிகளுக்குள்ளும் இந்த போதை வஸ்து அச்சுறுத்தலை தோற்கடிப்பது பிரதானமான ஒரு பணியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். අවියායුධගත සන්නද්ධ අපරාධකරුවන් ඉන්න විනාශ කරන්න ඕන. பாதாள உலக கோஷ்டிகள் ஆயுதம் ஏந்தி இருக்கின்றார்கள், அவரை ஒழித்து கட்ட வேண்டும். මද්ද්‍රව්‍ය ව්‍යසනය විනාශ කරන්න ඕන. இந்த போதை வஸ்து அச்சுறுத்தலை நாங்கள் ஒழித்து கட்ட வேண்டும். මේ ව්‍යසනයෙන් අපේ ගම්, අපේ නගර, අපේ ජාතිය මුදව ගන්න ඕන. இந்த அச்சுறுத்தலில் இருந்து எமது கிராமம், நகரம், அந்த பகுதி, நாடு அனைத்தையும் நாங்கள் மீட்டெடுக்க ඒ வேண்டும். වෙනුවෙන් අපි හැමදෙනාම එක්ව වැඩ කරමු කියලා ඉල්ලා සිටමින් මම නතර වෙනවා. බොහොම ස්තුතියි. නன்றி வணக்கம். இந்த அனைத்து காரியங்களையும் செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு நிறுத்திக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம் என்று கூறிக்கொண்டு